யாமிருக்க பயமே, சரவணனிருக்க பயமே. DVR எஜுகேஷனல் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அருணகிரிநாதர் வாழ்க்கை குறிப்பு. அருணகிரிநாதர் தமிழ்நாட்டில் கிபி 15ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் திருவெங்கட்டார் முத்தம்மை தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். திருவண்ணாமலையில் பிரபுட தேவராயர் காலத்தில் தோன்றியவர். எனவே இவரது காலம் 15ஆம் நூற்றாண்டு என்பது பெறப்படுகின்றது. இவர் பிறந்து சில தினங்களிலேயே இவரது தந்தை காலமாகிவிட்டார். இவருக்கு ஒரு மூத்த சகோதரி உண்டு. அருணகிரிநாதரின் தமக்கையார் அருணகிரிநாதரை சிறுவயதில் இருந்து மிகவும் செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தார். அருணகிரியார் இளமையிலேயே நல்ல கல்வி கற்று தமிழில் உள்ள இலக்கிய இலக்கணங்களை கற்று தேர்ந்தார். உரிய வயதில் திருமணமும் நடந்தது. ஆனாலும் அருணகிரிநாதர் தீய பழக்கங்களின்பால் ஈர்க்கப்பட்டார். தனது இளமை காலத்தில் மோசமான வாழ்க்கையை தொடர்ந்தார். இவரது சகோதரி எப்பொழுதுமே தனது சகோதரரை மகிழ்விக்க தன் சம்பாதித்த அனைத்தையும் கொடுத்தார். எந்த நேரமும் காமத்திலேயே மூழ்கி திளைத்ததன் விளைவாய் சொத்தை இழந்ததோடு அல்லாமல் பெருநோயும் வந்து அவதிப்பட்டார். என்றாலும் அந்த நிலையிலும் அவருக்கு பெண்ணின் அண்மை தேவைப்பட்டதால் மனைவியும் அவரை வெறுத்து ஒதுக்கினார். சகோதரி தன்னை பெண்டாளுமாறு கோபத்துடன் கடிந்து கொண்ட பொழுது தன் தீய செயல்களால் ஏற்பட்ட விளைவு தன் குடும்பத்தையே உருக்குலைத்ததை எண்ணி வெட்கப்பட்டு வீட்டை விட்டே வெளியேறி கால் போன போக்கில் சென்றார். அப்பொழுது ஒரு பெரியவர் இவரை கண்டு அவருக்கு குன்றுதோறாடும் குமரக்கடவுளை பற்றி சொல்லி அந்த 6 எழுத்து மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் சரவணபவ என்னும் சொல்லின் தத்துவத்தையும் விளக்கி குமரனை போற்றி பெருவாழ்வு வாழச் சொல்லி ஆசீர்வாதம் செய்தார். குழப்பத்திலும் கவலையிலும் செய்வதறியாது தவித அருணகிரியார் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார். திருவண்ணாமலை கோபுரத்தின் மேலே ஏறி அதிலிருந்து கீழே குதித்து தன் உயிரை விட முற்பட்டார். அவர் கீழே குதித்த பொழுது 2 கரங்கள் அவரை தாங்கி அருணகிரி நில் என்று யாரோ சொல்வதை கேட்டார். அதனால் திகைத்த அருணகிரி தம்மை காப்பாற்றியது யார் என பார்க்கும் பொழுது வடிவேலன் தன் திருக்கோலத்தை காட்டி அருளினார். முருகன் அவரை அருணகிரிநாதரே என அழைத்து தம் வேலால் அவர் நாவிலே சரவணபவ என்னும் 6 எழுத்து மந்திரத்தை பொதித்து யோக மார்க்கங்களும் மெய்ஞானமும் அவருக்கு கைவரும்படியாக அருளச் செய்தார். சித்தம் கலங்கிய நிலையில் இருந்த அருணகிரிநாதரின் சித்தம் தெளிந்தது. மேலும் முருகப்பெருமான் அவரது தொழுநோயை குணப்படுத்தினார். சீர்திருத்தம் மற்றும் பக்தியின் பாதையை அவருக்கு காட்டி அருளினார். மனித குலத்தின் நலனுக்காக பக்தி பாடல்களை உருவாக்குக என்று முத்தை தருபத்தி திருநகையத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவர என போதும் என பாடலின் முதல் அடியை எடுத்து கொடுத்து மறைந்தார். இவர் முருகக்கடவுள் மீது பாடல்கள் எழுதி புகழ்பெற்ற அருளாளர். தமிழ்மொழி வடமொழி ஆகிய 2 மொழிகளிலும் புலமை பெற்றவர். இவர் எழுதிய திருப்புகழில் 1307 இசைப்பாடல்கள் உள்ளன. இவற்றுள் 1088க்கும் மேற்பட்ட சந்த வேறுபாடுகள் உள்ளன என்று கணித்திருக்கின்றார்கள். இவர் பாடல்கள் சிக்கலான சந்த நயத்திற்கும் தாள அமைப்பிற்கும் பெயர் பெற்றவை. இவர் இயற்றிய திருப்புகழில் இலக்கியமும் பக்தியும் இணக்கமாக கலக்கப்பட்டுள்ளதை காணலாம். மேலும் திருப்புகழ் இடைக்கால தமிழ் இலக்கியத்தின் இன்றியமையாத படைப்புகளில் சிறந்த ஒன்றாக உள்ளது. அருணகிரிநாதர் தென்னிந்தியா முழுவதிலும் உள்ள கோவில்களுக்கு சென்று 16,000 பாடல்களை இயற்றியவர். அவற்றுள் சுமார் 2,000 பாடல்கள் மட்டுமே இன்று வரை பாடப்படுகின்றன. இவர் பாடல்கள் நல்லொழுக்கம் மற்றும் நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியை காட்டுகின்றன. முருக பக்தர்களுக்கு அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் தேவாரத்துக்கு இணையாகவும் கந்தர் அலங்காரம் திருவாசகத்திற்கு இணையாகவும் மற்றும்
கந்தர் அனுபூதி திருமந்திரத்திற்கு இணையாகவும் போற்றப்படுகிறது. இவர் எழுதிய நூல்கள் கந்தர் அந்தாதி 102 பாடல்கள், கந்தர் அலங்காரம் 108 பாடல்கள், கந்தர் அனுபூதி 52 பாடல்கள், திருப்புகழ் 1307 பாடல்கள், திரு வகுப்பு 25 பாடல்கள், சேவல் விருத்தம் 11 பாடல்கள், மயில் விருத்தம் 11 பாடல்கள், வேல் விருத்தம் 11 பாடல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிவிஆர் எஜுகேஷனல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வைஷ்ணவன் பக்கா ஐயங்கார். எப்படி முருகபக்தனானேன்னா 48ல் என் சிஸ்டருக்கு சிரோசிஸ் அண்ட் லிவர் வந்துருத்து. டியூப் வச்சு வாட்டர் எடுப்பான், 2 வாட்டி மேலே எடுத்தால் செத்து போடுவாங்க. திருச்சி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். அவள் பிழைக்க மாட்டா, வீட்டுக்கு எடுத்துன்னு போங்க தான். அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணா, ஆண்டாள் ஸ்ட்ரீட்டில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர் பார்க்கலாம் சார், வந்து ஏதாவது பாருங்கள் சார், ஆஸ்பத்திரியில் பிழைக்காதுன்னு சொல்லிட்டார். அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார், பிழைச்சிக்கிட்டா. இப்போ பேசலாம் ஆரம்பித்தா 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிட்டான் சார் உடம்ப. அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன். ஆச்சரியமா இருக்கு. அந்த வினாடியிலேருந்து நான் முருகபக்தன். அதை விட அதிசயம் என்னன்னா, அடுத்த வினாடி இறந்து போயிடுவான்னு எல்லா டாக்டராலும் சொல்லப்பட்ட என் சிஸ்டர் போன வருஷம்தான் இருந்தா, 85 வயசுல. நான் ஃபாரினே போனதில்லை, அவள் பார்க்காத ஃபாரினே கிடையாது. உடனே கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனை உணவர்கள் பாட்டு எழுதி சவுந்தரராஜன் அனுப்பிச்சு அன்னைக்கு பூசின விபூதி தான் அது. நான் அவன் சொல்கிறேன், அவனுக்கு என்னுடைய இளமையான உணர்வுகள் எழுதுறதெல்லாம் இந்த ஏஜில் காரணம் கண்ணதாசனுடைய ஒரு பர்டிகுலர் சாங். அந்த சாங்கை என்னுடைய வரியை அனுஷ்டிக்கிறது கஷ்டம், ஆனால் அதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடிக்கணும் நிம்மதியாக வாழணும்னா. கையளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன், அதுவே கடலளவு ஆனாலும் மயங்க மாட்டேன். பியூட்டிஃபுல். அது ரொம்ப முக்கியம். கையளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன், இவ்வளோதான் கிடைச்சதுன்னு கலக்கமும் படக்கூடாது. அதுவே கடலளவு ஆனாலும் மயங்கிடக்கூடாது. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொள்வேன், துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அபவுட் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவரோட 18வது வயசுல அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அமியோபெட்ரிக் லேட்டரல் டிசீஸ். இந்த சீரிஸ் மூலமா நீங்களோட பிரைனுக்கு போற நர்வஸ் சிஸ்டம்ல கட் ஆகிட்டு ஒவ்வொரு பாட்டா செயலடிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் இவர் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, அது என்னன்னா, இவர் 28 வயசு வரை உயிர் வாழ்றது கஷ்டம் சொல்றாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் இதெல்லாம் பொருட்படுத்தாம தன்னோட கோலை நோக்கி போறாரு. அதாவது இந்த உலகத்துல எக்கச்சக்கமான விஷயங்களை கண்டுபிடிச்சி 60 வயசு வரை உயிர் வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் அவரோட எல்லா உடம்போட பாட்டு செயலெடுத்து அப்புறமா தசை கண்ணு மட்டும் வச்சு பிளாக் ஹோல் தியரியை பற்றி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொரு பாட்டு செயலெடுத்தும் போதும் அவர் பார்த்தீங்கன்னா தனக்கு தானே மிஷினை கண்டுபிடிச்சி அதை தனக்கு தானே பயன்படுத்திக்கிட்டாரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் எக்கச்சக்கமான தடைகள் வரும், ஆனால் நமக்கு தேவையான கோலை நம்ம அடையணும்னா அந்த தடைகள் தாண்டி தான் போகணும். இதே மாதிரி வீரனா மறக்காம விஷயத்தோட சப்ஸ்கிரைப் லைக் கொடுத்துட்டு பாருங்க. जीवन की दिशा बदल दी। उन्होंने एक जगह लिखा है, तमिल में लिखा है, काशी नगर पुलवर पेसुम उरई दान कांजी इल के पदर कोर खरुवी सेवोम, यानी அவனிடனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய். அவனிடனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய். அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய். அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய். சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் வரை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல். சிவகலைகள் ஆகமங்கள் புரியாமல் தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உன்றன் அடி சேராய். தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உன்றன் அடி சேராய். மவுன உப
உபதேச சம்பு மதியருகு வேணி மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமாய செந்தில் முருகன் எனவே யுகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பரமபதமாய செந்தில் முருகன் எனவே யுகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. மனிதனின் 6 எதிரிகள் பற்றி பார்ப்போம். மனிதனின் 6 வகையான தீய குணங்கள் ஆகும். பக்தி நிலையை பொறுத்தவரை இந்த 6 குணங்களும் எதிரிகள் என்று பொருள்படுது. இந்த 6 வகையான எதிரிகளும் மனிதனின் வாழ்க்கையில் மிக பெரும் பேரழிவை ஏற்படுத்தும் இயல்புடைய 6 வகையான தீய குணங்கள் ஆகும். இதை எதற்காக எதிரிகள்னு சொல்றாங்கன்னு நம்ம வியக்கலாம். பக்தி நிலையை பொறுத்தவரை இந்த 6 குணங்களும் மனிதன் இறைவனின் திருவருளை பெற விடாமல் தடுக்கின்றன. ஆதலால் தான் இவை எதிரிகள் என்று சொல்லப்படுகின்றன. இப்போது நம்ம அந்த 6 வகையான தீய குணங்களையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது காமம். காமம் எனப்படும். 6வது மத்சரியம். மத்சரியம் என்றால் பொறாமை என பொருள்படும். இவ்வாறு காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம் மற்றும் மத்சரியம் என்று 6 வகையான தீய குணங்கள் தான் அரிஷத் வர்க்கம்னு சொல்லப்படுது. இப்போது நம்ம அந்த 6 எதிரிகளையும் ஏன் அழித்திட வேண்டும் என்கிற காரணத்தை பார்க்கலாம். ஒன்றாவது காமம். காமம் என்றால் அவா அல்லது ஆசை என பொருள்படும். தர்ம நியதிக்கு உட்பட்ட ஆசை ஆக்கத்தை தரும். அதுவே தர்ம நியதிக்கு எதிரான ஆசை அழிவையே தரும். பணம், பொருள், புகழ், பதவி போன்றவற்றின் மீது தீவிர ஆசை கொள்வது குற்றமாகும். எனவே ஆசையை அடக்கிவிட வேண்டும். இரண்டாவது குரோதம். குரோதம்னா கோபம் அல்லது சினம்னு பொருள்படும். ஆசைப்பட்ட ஒரு பொருளை அடைய முடியாமல் போய்விட்டால் அந்த ஆசை கோபமாக மாறும். கோப உணர்ச்சி மனத்தின் செயல்பாடுகளில் சஞ்சலங்களை ஏற்படுத்தி வாக்கையும் செயலையும் பாதிக்கும். கோபத்தால் எழும் வாக்கும் செயலும் எப்போதும் சரியானதாக இருப்பதில்லை. எனவே கோபத்தை போக்கிவிட வேண்டும். மூன்றாவது லோபம். லோபம் என்றால் பேராசை என்று பொருள்படும். தேவைக்கு அதிகமான ஒன்றை அடைவதற்காக ஆசை கொள்வது பேராசை எனப்படுகின்றது. அதே போல மற்றவருக்கு சொந்தமான ஒன்றை அடைய முயல்வது அதுவும் பேராசைன்னு சொல்லப்படுது. வேண்டியது கிடைத்தால் அதை கொண்டு திருப்தி கொள்ள வேண்டும். அதே போலவே மேலும் மேலும் வேண்டும் என்று பேராசை கொள்ளக்கூடாது. எனவே பேராசையை தவிர்த்து விட வேண்டும். நான்காவது மோகம். மோகம் என்றால் மருட்சி அல்லது மயக்கம் என்று பொருள்படுது. ஒரு பொருளின் மீது கொண்ட அளவற்ற பற்றுதலினால் அதை எப்படியாவது அழிந்து விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகின்றது. இதுவே ஒருவனை பல தீய செயல்களிலும் ஈடுபட தூண்டுகின்றது. எனவே மருட்சியை நீக்கிவிட வேண்டும். ஐந்தாவது அகங்காரம். அகங்காரம் என்றால் இருமாப்பு அல்லது செருக்கு என பொருள்படும். பதவி, கல்வி, அறிவு, செல்வம், அழகு போன்றவற்றை ஒருவன் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக கொண்டிருக்கும் போது அவனிடம் செருக்கு ஏற்படுகின்றது. அகங்காரம் என்ற எதிரி ஒருவனின் மனத்தில் அவன் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் என்ற கண்மூடித்தனமான நம்பிக்கையை தூண்டுகின்றது. இதனால் அவன் சக மனிதர்களிடம் மரியாதை மற்றும் கருணை போன்ற அடிப்படை நற்குணங்கள் இன்றி செயல்படுகின்றான். ஆகவே செருக்கை ஒழித்து விட வேண்டும். ஆறாவது மத்சரியம். மத்சரியம் என்றால் பொறாமை என பொருள்படும். தன்னை விட வேறு எவனும் கல்வி, பதவி, அறிவு, செல்வம் போன்றவற்றில் உயர்ந்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் தான் பொறாமை எனப்படுகின்றது. மற்றவர்களின் அறிவாற்றல், திறமைகள், செல்வம் போன்றவற்றை கண்டு பொறாமை கொள்பவர்கள் அவற்றை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று எண்ணம் கொள்வார்கள். இத்தகைய ஒரு எண்ணம் உண்மையில் தன்னைத்தானே அழித்துக் கொள்ள விதைக்கப்பட்ட விதை என்பதை அவர்கள் அறிகிலர். ஆகவே பொறாமையை அகற்றிவிட வேண்டும். இறுதியாக இறைவனின் முழுமையான திருவருளை அடைய எண்ணம் உள்ளவர்கள் முதலில் இந்த 6 தீய குணங்களையும் அழித்து விட வேண்டும். அன்றாடம் இறைவனின் நாமத்தை ஜபிக்க வேண்டும். மந்திர உச்சாரணம் செய்ய வேண்டும். தேவாரம், பிரபந்தம் பாட வேண்டும். பகவத்கீதையை கற்க வேண்டும். மேலும் திருக்குறளை கடைபிடிக்க வேண்டும். எனவே இது போன்ற நல்ல நல்ல செயல்களில் ஈடுபாடு காட்டுவதன் மூலமாக காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம் மற்றும் மத்சரியம் என்ற 6 வகையான தீய குணங்களும் மனிதனை விட்டு நீங்குகின்றன.
அரிஷத் வர்க்கம் என்று சொல்லான தீய குணங்களும் மனிதனை விட்டு நீங்குகின்றன. அரிஷத் வர்க்கம் என்று சொல்லப்படுற இந்த 6 எதிரிகளும் மனிதனை விட்டு நீங்கிவிட்டால் மனிதனுக்கு கண்டிப்பாக இறைவனின் திருவருள் முழுமையாக கிடைக்கும்.